அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தொடர்ந்து தமிழக அரசியல் உண்மைகளை பற்றியும் அரசியல் நிலவரங்களை பற்றியும் நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். ஆளுநர் தனது விளையாட்டை ஆரம்பிச்சிட்டாரா? ஏன்னா ஒரு 2 நாளைக்கு முன்பு அங்கே டெல்லியில் அமித்ஷா அவர்களை ரொம்ப நேரம் சந்தித்து பேசினாராம். மனுஷன் அங்கேருந்து டெல்லியிலேருந்து நேராக விறுவிறுன்னு வந்தவர் அடுத்த 2 நாள் நடவடிக்கையை பார்த்தோம் அப்படின்னா டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் ஒரு சேர போயிட்டு ஆளுநர் சந்திக்கிற விதமும் ஆளுநர் விட்ட அறிவிப்பும் அடுத்து என்ன தமிழகத்தில் நடக்கிறது என்ற ஒரு பரபரப்பை கிளப்பியிருக்கிறார் ஆளுநர் அவர்கள். அதை தாண்டி அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் வைத்த குற்றச்சாட்டு, செந்தில் பாலாஜி அவர்கள் மீது ஒரு லுக் அவுட் நோட்டீஸ், சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிலவரங்கள் என்ன, பரபரப்பு சம்பவங்கள் என்ன, பரபரப்புக்கு பஞ்சம் இல்லை. இன்றைக்கி என்ன கிழமை? சனிக்கிழமை. சனிக்கிழமை என்ன நடக்கும்? பனையூர் கேட்டு திறந்துருக்கும். நிறைய பேர் போய் கம்முந்தடிச்சு விழுந்திருப்பாங்க. கம்முந்தடிச்சுன்னா அந்த அளவுக்கு கூட்டம், அதாவது டிவிகேல ஜாயின் பண்ணுறதுக்காக. எதற்காக இவ்வளோ பேர் ஓடுறாங்க? தனது அரசியல் பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காகவா, இல்லை நிஜமாவே ஆத்மாத்மா போயிட்டு தமிழகத்தை முன்னேற்றணுன்றதுக்காக போகிறாங்களா? அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு தகவலாக பார்த்துடலாம். ஸோ வீடியோக்களை பார்க்க முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ போகலாம். நேற்று அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை கைது பண்ணாங்க. கைது பண்ணதுக்கப்புறம் நீதிபதி அவர்கள், அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, சும்மா அப்படி ஒருமையில் பேசுனதுக்கெல்லாம் போயிட்டு நம்ம சிறையில் வைக்க முடியாது, சொந்த பிணையில் விட்டுறலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு 10,000 ரூபாய் டெபாசிட் பண்ணிட்டு விடுவிச்சிட்டாங்க. ஒரு வாரம் வந்து கையெழுத்து போட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவர் வெளியே வந்ததுக்கப்புறம் ஒரு திடுக்கிடும் தகவல்களை அளிக்கிறார். ஒரு பகீர் தகவல் அப்படின்னு சொல்லலாம். இந்த தகவலை கேட்டு தமிழகமே ஒரு மாதிரி ஸ்தம்பித்து போச்சு. ஆஹா, என்னப்பா சொல்கிற, நிஜமாவா அப்படின்ற மாதிரி ரொம்ப எல்லாத்துக்கும் ஒரு பரபரப்பாயிட்டாங்க. என்ன ஒரு குற்றச்சாட்டுன்னா, ஒன்றும் இல்லை, என்னைய டிவிகேல சேர சொன்னாங்க, நான் அடித்து இழுத்து வந்தால் கூட நான் யார்? நான் சாதாரண ஆளா? என்னுடைய நாடி நரம்பு ரத்தம் எல்லாம் அப்படி திமுகன்னு அப்படி ஊறி போயிருக்கு. அவருடைய இப்போ இதையுமே வந்து லப்டப்னு துடிக்கிறது இல்லை, திமுக தலைவர் திமுக அப்படிதான் துடிக்குது. என்னை போய் தூக்கிட முடியுமா? அது நீ வந்தனா உனக்கு உடனே அமைச்சர் பதவி, முடிஞ்சால் முதலமைச்சர் பதவி கூட கொடுக்குறேன்னாங்க. ஆனால் நான் போகவே முடியாதுன்னுட்டேன். அதற்காக தான் என்னை கைது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ல பாரு. அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணானா முதலமைச்சர் பதவி கூட வாங்கியிருப்பான்னு நினைக்கிறேன். அவள் ரொம்ப டிமாண்டு போல அவருக்கு, இல்லையா? பெரிய டிமாண்டு. எதுக்கு கைது பண்ணாங்க? தனிப்பட்ட முறையில் ஒருமையில் முதல்வர் அவர்களை ரொம்ப கேவலமாக பேசினதுக்காக கைது பண்ணுது. ஆனால் இந்த மாதிரி டைலாக் எல்லாமே அரசியல் தலைவர்கள் இன்னுமே இந்த உலகம் நம்பிட்டு இருக்குன்னு நினைக்காங்க. பத்தியா, உலகம் மாறிடுச்சுங்க. இதெல்லாம் அந்த காலம் இல்லை. ஒரு தலைவர் உண்மையை பேசுகிறாரா பொய்யை பேசுகிறாரா? இன்னுமே ஒருத்தர் ஐ ஆம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர்னு போயிட்டாங்க, எங்கள் சிங்கப்பூர் ஹாஸ்பிட்டல் போய் படுத்துட்டு இருக்கிறாரு. அதெல்லாம் உண்மைன்னு சொல்லி நம்பிட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் நான். அதுக்கப்புறம் நிர்மல்குமார் அவர்கள் ஓடி வந்து, மின்சாரத்துறை அமைச்சர் வந்து, எங்க அவரே ஒரு ரவுடியை போயிட்டு நாங்கள் எது கட்சியில் காலில் விழுந்து கெஞ்சி கதறினா கூட நாங்களாம் சேர்த்திக்க மாட்டோம், அவர் எதுக்கு எங்கள் சேர்த்து அவசியம் இல்லைன்னு இவர் சொல்ல, உடனே அவங்க பரந்தாமன் அவர் தான் கொஞ்சம் 2-3 நாட்களாக திமுகவுடைய எக்ஸ்-எம்எல்ஏ, அவர் கொஞ்சம் ரொம்ப ஆக்ரோஷமாக 2-3 நாளாக டிவிகே மீது கடுமையான ஒரு குற்றச்சாட்டு. யாரை பார்த்து ரவுடின்னு சொல்கிறீங்க? உங்கள் மீது 420 கேஸ் இருக்குது தெரியுமா? அவர் மரியன் வில்சன் மீது வந்து வழக்கு இருக்குது தெரியுமா? உங்கள் அமைச்சர் ஒருத்தர் வந்து பவுடரை போட்டு கஞ்சா அடிச்சிட்டு இருக்கிறார், அதெல்லாம் தெரியுமா அப்படின்னு அவர் ஒரு குற்றச்சாட்டு. மரியன் வில்சன் வீடு புகுந்து அடிக்கிறாங்க, நிர்மல்குமார் 420 வழக்கு இருக்கு, போதைப் பொருள் வழக்கு இருக்கு, கிரிமினல் அடங்கிய ஒரு கேபினட் குழு வந்து தூய திமுகவிடம் நீங்க கம்பேரிசன் பண்ணுவதா? என்னலே அப்படின்னு அவர் ஒரு பக்கம் வந்து டென்ஷன் ஆயிட்டா இருப்பேன். இப்ப எஸ்ஆர் பாரதி அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இவர் ஒரு திடுக்கிடும் தகவல், எங்க பக்கத்து வீட்டு பாட்டில மயக்கம் போட்டே கீழே விழுந்துருச்சு, ஆத்தா இதுக்கு மேல என்னால தாங்க முடியாது, இந்த மாதிரி திடுக்கிடும் தகவல் என்கிட்ட சொல்லாதீங்கன்ற அளவுக்கு மயக்கம் போட்டே விழுந்துட்டாங்க. அப்படி என்னப்பா திடுக்கிடும் தகவல் அப்படின்னா, வேப்பனஹள்ளி மற்றும் நாகர்கோயில் திமுக எம்எல்ஏ கிட்ட டிவிகே சார்பாக ஒரு ஆளுக்கு 50 கோடி நேரடியாகவே அமைச்சர் பதவி, முடிஞ்சா துணை முதல்வர் கூட வாங்கிக்கோங்க அப்படின்னு வியாபாரம் பேசியிருக்கிறாங்க டிவிகே சார்பா. ஆனால் எங்காலுங்க யாரு? நாட்டி நரம்பெல்லாம் திமுக ரத்தம் ஓடிட்டு இருக்கு, எங்கால விலைக்கு வாங்க முடியுமா? சொல்லுங்க. 50 கோடி. எத்தனை கோடி? 50 கோடி அப்படின்றாரு அவரு. சரி, 50 கோடி ஓகே தான், நேரடி அமைச்சர் பதவியேவான் துணை. நான் என்ன கேட்குறேன்னா, ஒருவேளை நேரடியாக முதலமைச்சர் பதவியை கொடுக்குறேன்னு பேசியிருப்பாங்களா?
இதுவுமே திமுக என்ன நினைக்கிறாங்கன்னா மக்கள் நம்புறாங்க அப்படின்னு சொல்றாரு. பட் இவங்களுக்கே ஒரு அதிர்ச்சி தகவல் சொல்லட்டுமா? இது எல்லாத்துக்கும் அதிர்ச்சி தகவல் தான். அங்க திருச்சி கிழக்கு தொகுதியில துணை முதல்வரா இவரு விசிகாவுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விடுதலை கட்சி சார்பா ஓமலூர் மாவட்டத்துல தீர்மானத்தை போட்டு நிறைவேற்றிருக்கிறாங்க. அந்த இடைத்தேர்தலில் தலைவர் நிற்கணும், தலைவர் ஜெயிக்கணும், அவர் துணை முதல்வர் ஆகணும். போடுறதும் போறீங்க, முதல்வராக தான் போடுறது. ஏன் விசிகாவுக்கு அந்த தகுதி இல்லையா? ஏன் திருமா அவர்கள் துணை முதல்வர் என்ற ஒரு டம்மி போஸ்டை நீங்க விரும்புறீங்க? ஏன் முதல்வர் ஆகக்கூடாதான்னு அவர் ஏற்கனவே பேசினுங்கிறார். அதனால அவர் துணை முதல்வர் விரும்பவே மாட்டார், டைரக்டா சிஎம் தான். இப்ப எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, டிவிக்கே ஏதோ சும்மா எம்டி ஆகுது, போறவங்களுக்கெல்லாம் ஒரு அமைச்சர் பதவியும் துணை முதல்வர் பதவியும் தேவைப்பட்டா முதல்வர் பதவியை கொடுத்துருவாங்கன்ற அடிப்படையில் பேசுறாங்களான்னு தெரியல. ஆனா எஸ்ஆர் பாரதி அவர்களுடைய குற்றச்சாட்டு அதுக்கப்புறம் நேரா விறுவிறுன்னு எங்க கிளம்பிட்டாங்க, எடுலே லெட்டர் எடுலே அப்படின்னு எடுத்துட்டு நேரா ஆளுநர் அவர்கள்கிட்ட போயிட்டார். ஆளுநர் அவர்கள் நேற்றே அவரே தயாரா இருக்கிறாரு. அவர் அங்க மதுரையில போயிட்டு வைகை நதியை சுத்தம் பண்ணணும், அதை பண்ணணும், நீங்க பண்றீங்களா, நானே களத்துல இறங்கி பண்ணட்டுமா, அடுத்த நாள் ஷார்ட்ஸோட வந்துட்டுமா, கிளம்பட்டுமான்ற மாதிரி ஆளுநர் அவர்கள் அவரு அருளேக்கர் அவர்கள் ஆர்வமா இருக்கிறாரு. ஆர்வமா இருக்கிற அருளேக்கர் அவர்கள்கிட்ட ஒரு டீம் கிளம்புது. யாரு? டிஎம்கே கிளம்புறாங்க. அதே சமயத்துல ஏடிஎம்கே கிளம்புறாங்க. ஏடிஎம்கே என்ன சொல்றாங்கன்னா, குதிரை பேரம் நடந்து கொண்டிருக்கிறது, தொடர்ந்து சட்டத்துக்கு புறம்பான நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது, அடுத்தடுத்து ராஜினாமா நடந்து கொண்டிருக்கிறது, தலைவரே நீங்க தான் இது தலையிடணும், இந்த அராஜகத்தை தட்டி கேட்கணும், எங்க எம்எல்ஏக்கள் ராஜினாமாவை தடுத்து நிறுத்துங்கன்னு அவங்க ஒரு பக்கம். இந்த பக்கம் திமுக என்ன சொல்றாங்கன்னா, ஐயா இந்த ஜான் ஆரோகசாமி, விஷ்ணு ரெட்டி இவங்கெல்லாம் எப்படிங்க ஐயா அமைச்சர்களை விட அதிகாரம் படைத்தவர்களா? இவங்க எப்படிங்க ஐயா இது மாதிரி அவங்கள சந்திக்கலாம் இவங்கள சந்திக்கலாம்? அவங்க பதிலுக்கு போன தடவை ஆட்சியில சபரீசன் அவர்களை இந்த மாதிரி உங்க அமைச்சரை விட அதிகாரம் மிக்க தலைவர்கள் அவரா? எப்படி போய் ஒரு பொறுப்புல கூட இல்லாத ஒரு தலைவர் இந்த சந்திப்பு நடந்தது, முக்கியமான கூட்டங்கள் நடந்ததா சொல்றாங்களே, இதுக்கெல்லாம் ஏதாவது பதில் இருக்கா அப்படின்னு எஸ்ஆர் பாரதி அவர்கிட்ட கேட்டாங்கன்னா, அதுக்கெல்லாம் நீ பாப்பான்னு கேட்கறக்கே இல்லை, நான் பதில் சொல்ல மாட்டேன்னு போயிடுவாரு. அதெல்லாம் அவரு தெளிவா இருப்பாரு. இந்த மாதிரி அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள். இதுல டிஎம்கே டிஎம்கே கொஞ்சம் ஒற்றுமையா இருக்கிறாங்க. ஒற்றுமையா வந்ததுக்கு அப்புறம் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் கலாச்சாரம், திரும்பிய பக்கம்லாம் ஆளுங்கட்சியினரே குற்றச்சாட்டுல ஈடுபடுறாங்க. அதனால எங்களுக்கு கவலையா இருக்குங்க, எங்களை காப்பாத்தி விட்டுருங்க அப்படின்னு யார்? நயனார் நாகேந்திரன் அவர்கள். இவர் நேரா போயிட்டு ஆளுநர் அவர்களே உங்களை பார்த்து நேரடியா இப்படியெல்லாம் சொல்றாரு. யாரு? நிர்மல்குமார் அவர்கள். உங்களுக்கு தமிழ் தெரியலன்றதுக்காக அவர் என்ன தெரியுமா சொல்றாரு, இந்த மாதிரி நீங்க ஆளுநர் வேலையை மட்டும் பார்க்கணுன்றாரு. இந்த மாதிரி கீழே இறங்கி போனா எந்த அதிகாரிகளும் உங்க ஆர்டருக்கு கூட துணை வரக்கூடாதுன்னு சொல்றாரு, கொஞ்சம் பார்த்து கேட்டு விடுங்க ஐயா அப்படின்னு வெளியே பாரதிய ஜனதாவுடைய தமிழக தலைவர் நயனா நாகேந்திரன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, நிர்மல்குமார் அவர்கள் சட்டம் படிச்சு வர்றது நல்லது. ஒரு ஆளுநரை பார்த்து எப்படி நீ அதிகாரம் இல்லைன்னு சொல்லலாம்? சட்டம் படிச்சுட்டு பேசுங்க. சும்மா நீங்க பாட்டுக்கு பேச. ஆளுநர் என்ன நினைச்சிட்றீங்க? சாதாரண ஆளுநர், ஆர்வமா இருக்கிற அருளேக்கர் அவரு அப்படின்னு அவர் சொல்ல உடனே ஆளுநர் அவர்கள் ஏற்கனவே முந்தா நேத்து ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, இதுக்கப்புறம் நீ கொஞ்சம் தட்டி தூக்குங்க, அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் டைம் ஆர்என் ரவி அவர்கள்ட்ட அவர் சொல்லுவார், சூப்பரா சொல்லுவாரு, எப்படிலாம் வேலை தப்பதை காட்டணும்னு நினைச்சிருப்ப அப்படின்னு மேபி அமித்ஷா அவர்கள் சொல்லியிருப்பாரா என்னன்னு தெரியல. மனுஷன் வந்ததுலேருந்து இன்னைக்கு இப்படி ஒரு தகவலை சொல்றாரு, பொதுமக்கள் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் ஆளுநர் மாளிகையில் தெரிவிக்கலாம் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு. இது கொஞ்சம் அதிகம்தான். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர்களையோ அமைச்சர்களையோ பொதுமக்கள் தனது குறைகளை போய் தெரிவிக்கலாம். ஆளுநர் மாளிகைக்கு வாங்க அப்படின்றது சரி, அவரும் தயாராகிட்டார். இப்போ எடக்கு முடுக்கா பேசுறதுக்கு தயாராகிட்டார் அப்படின்றதே பார்க்க முடிகிறது. பார்க்கலாம். நம்ம இப்போ கூட்டணி கட்சிகள்லாம் சும்மா இருக்குமா? கண்டென்ட் கிடைச்சிருச்சு, நீ திங்கக்கிழமை என்ன நடக்க போகுதுன்னு பாருங்க. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஆளுநருக்கு எதிரான எத்தனை போராட்டங்கள் நடக்கிறது, என்ன நடக்கிறதுன்றதை பொறுத்து இருந்து பார்க்கலாம். இதெல்லாம் இப்போ சம்பவத்துல இவர் இல்லைங்க, செந்தில் பாலாஜி இல்லைங்க, அவர் இருந்திருந்தாருன்னா சம்பவம் வேற மாதிரி இருந்திருக்கும். பட் 5 நாளா அவர் தான் தேடிட்டு இருக்கிறாங்க, ஊடகங்கள் தேடுறாங்க, காவல்துறை தேடுறாங்க, எங்க இருக்கிறாருன்னு கண்டுபிடிக்க முடியல. அவர் ஒளிந்து இருக்கிற இடம் அவருக்கே தெரியல. அந்த மாதிரி இடத்துல மனுஷன் எங்க போனார்னு தெரியல. பாரு, ஒருவேளை மக்கள் சேவை செய்து கொண்டிருப்பார். எங்கேயாவது கண்காணாத தேசத்திலே அரசாங்கத்துக்கு தெரியாமல்
செய்து கொண்டு இருப்பார் மக்கள் சேவைன்னு நினைக்கிறேன். ஆனால் பாருங்க, காவல்துறையாலே கண்டுபிடிக்க முடியலமே. லாஸ்ட் டைம் அசோக் குமார் அவர்களை வந்து ஒரு 4 வருஷமா தேடுறாங்க, அப்போ அவர் சிக்கல் அவர் அப்படின்னு சொல்றாங்க பாஸ். அதனால வீட்டில் போயிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட இது மாதிரி, ஐயா உங்கள் பையனை தேடிட்டு இருக்கிறோம், திங்கக்கிழமை வந்து ஆஜராக சொல்லுங்க, இது மாதிரி பேரம் பேசினாராமே அதுக்கு தான் சொல்ல. கடைசியில் லூக் அவுட் நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க. வெளிநாடு தப்பி செல்ல போகிறாரு, ஐ ஆம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் அன்ஏபிள் டு அட்டன் த கிளாஸ்ன்னு சொல்லிட்டு அவர் வெளிநாடு தப்பிச்சு போகிறாரு. ஏற்கனவே 2 தலைவர்கள் போயிட்டாங்க. அவங்க அதுக்காக இல்லை, சுற்றுலாவுக்காக போயிருக்கிறாங்க. யார்? திமுகவுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் எதிர்க்கட்சியினுடைய தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் வந்து ஒரு 10 நாள் வெளியே போயிருக்காங்க. இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில், தமிழகம் தத்தளித்து கொண்டிருக்கிற அந்த வேலையிலே, தமிழகம் எங்களை காப்பாற்றி விட மாட்டார்களா, அப்பா எங்கள் பக்கம் திரும்பி விட மாட்டார்களா என்று ஏங்கி கொண்டிருக்கும் வேலையிலே திடீரென்று ஐரோப்பா சென்றால், லண்டன் சென்றால் தமிழக மக்கள் என்ன நினைப்பது அப்படின்னு நினைக்கும் போது அவர் சொல்றார், மக்களே நான் 10 நாளும் உங்க நினைப்பா தான் இருப்பேன், நீங்க தான் எனக்கு ஒரு சில வேலைகளை நான் அதை கொடுத்துட்டு போயிருக்கேன், அடுத்த கட்ட ஆயத்தமான பணிகள் தயாரா இருக்கிறது, எங்க போனாலும் உங்க நினைப்பா தான் இருப்பேன், திரும்பி வரேன், திரும்பி வந்து எல்லாத்தையும் பேசிக்கலாம், அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருங்க, எல்லாத்துக்கும் இருக்கு, ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு இருக்கு அப்படின்னு தலைவர் வந்து சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. அதனால எந்த நாளும் நடக்கலாம், கொஞ்சம் பதற்றமா தான் இருக்கு அப்படின்னு அவங்க அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க. பட் கூட்டணி கட்சிகள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அதாவது சிபிஎம் அவங்கெல்லாம் வந்து அதை ஒரிஜினா கொஞ்சம் வார்த்தைகளை ஸ்கேல் வச்சு அளந்து பேசுங்க, ஒரு 5 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர், அதுக்கு மேலே பேசாதீங்க. அதாவது ஒரு கணக்கு இருக்குது, அதை தீர்க்க விட மாட்டோம், பழி தீர்ப்போன்ற மாதிரிலாம் வந்து ஒரு அமைச்சர் பொதுவெளியில் பேசக்கூடாது, அது நாகரிகம் இல்லை. உள்ளுக்குள்ளே வச்சுன்னு செஞ்சிரு, ஆனால் வெளிப்படையாக பேசக்கூடாது. ஒரு வெறி வரும் உனக்கு, ஆனால் அந்த வெறியை அடக்கணும், பொறுமையாக பேசு, நிதானமாக பேசு, கொஞ்சம் அடக்கமாக பேசு, அதுதான் நல்லது. கல்யாணம் ஆயிடுச்சு இல்லை, கல்யாணம் ஆன அத்தனை பேருக்கு அடக்கம் வந்திருக்கும், பட் இன்னும் வரலையே அப்படின்ற மாதிரி அவங்க தரப்புல ஒரு எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார். முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் உள்ளிட்ட ஒரு முக்கியமான நபர்கள் மீது முறைகேடாக ஒரு சில ஊழல் குற்றச்சாட்டுகளை எம்பி எம்எல்ஏக்கள் விளைந்து தீர்க்கும் அந்த சென்னை உயர்நீதிமன்றம் என்ன உத்தரவு கொடுத்துருக்குன்னா, சிறப்பு நீதிமன்றத்தில் இது மாதிரி 12 வாரத்துக்குள்ளார எல்லா கேஸையும் முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 12 வாரத்துக்குள்ளே தெரியும் யார் என்ன சம்பவம்னு சொல்லிட்டு. அவர் ஏற்கனவே அன்னைக்கு பேட்டியிலே செந்தில் பாலாஜி அவர்கள் தான் ஒரு நிரபராதி, குற்றச்சாட்டு பதிவு பண்ணியிருக்காங்க, குற்றச்சாட்டு நிரூபிச்சிருச்சா, நிரூபிக்கல, இது மாதிரி குற்றச்சாட்டு பதிவு பண்ணவே அவங்க குற்றவாளியா, நான் நிரூபித்து காட்டுகிறேன் உங்களுக்கு அப்படின்னு நினைத்து சொன்னார். இருந்தாலும் அவர் வச்சு தான் இப்போ கண்டென்ட் பயங்கரமாக போயிட்டு இருக்கு. வாஷிங் மிஷின் ஆயிடுச்சு, அதை ஆயிடுச்சு, இதை ஆயிடுச்சு அப்படின்னு டிவிகே மீது பயங்கரமான குற்றச்சாட்டு. பட் அவர் சைலண்ட் டீல் என்ன பேசினார்னா, ஒரு நீண்ட நெடிய ஒரு போராட்டம், 1 வாரமாக கெஞ்சி கூத்தாடி கஷ்டப்பட்டு வந்து சேர்ந்துட்டார் டிவிகே கிட்ட. அதற்காக அவர் பல பரிணாமங்களில் போராட்டம் பண்ணி கடைசியில் சரி போப்பா வந்து சேர்ந்துக்கோப்பா அப்படின்னு சேர்ந்துட்டாங்க. ஏன்னா இவங்க சேரும்போது யாருமே முதல்வர் விஜய் அவர்கள் கண்டுக்கவே இல்லை, எல்லாமே கீழே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் முன்னிலையில் சேர்றாங்க. பட் சேரும்போது ஒரு உத்தரவாதம் கொடுத்தாராம் தலைவரே, ஒன்றும் இல்லை, இன்னும் ஒரு 5 பேர் பக்கம் தட்டி தூக்கிட்டோம்னா எப்படி இடைத்தேர்தல் வரும், 118 நம்ம பெரும்பான்மை வந்துடும், இந்த கூட சுற்றி இருக்கிற கூட்டணி நம்பிலாம் நம்ம இருக்கக்கூடாது, அடித்து தூக்கிட்டு நம்ம பார்த்துக்கலாம், நான் உங்களை எவ்வளோ வேணாலும் ஆளை கொண்டு வரேன், இந்த டெல்டா மாவட்டம் ஃபுல்லாக நம்ம தட்டி தூக்கிடலாம்னு சொல்லியிருக்கிறாராம். அதனால தான் இன்னைக்கு சனிக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா திரு வைகை செல்வன் அவர்கள் நல்ல ஒரு பேச்சாளர், நேற்று வெளியே வராரு, இன்னைக்கு போய் சேர்றாரு. அவங்க மட்டும் இல்லை, முன்னாள் அமைச்சர்கள், அவங்க கேசி பழனிசாமி, மாவட்ட செயலாளர் தி நகரில் இருக்கக்கூடிய சத்யா, ஆர்எஸ் ராஜேஷ், இந்த மாதிரி பல முக்கிய நபர்கள் அடுத்தடுத்து சேர்றாங்க. பட் ஷாக்கிங் சர்ப்ரைஸ் என்னன்னா, திமுகனுடைய எம்பியினுடைய மகன் ஜெகத் ரட்சகன் அவருடைய சன்னு, அவர் வந்து டிவிகேல இன்னைக்கு சேர்ந்திருக்கிறார். ஒருவேளை எப்பவுமே இந்த டெக்னிக் பாருங்க, ரீசண்டாக லீமா ரோஸ் அவர்கள் ஏடிஎம்கேல இருக்காங்க, ஆதவ் அர்ஜுனா அவர்கள் டிவிகேல இருக்கிறார், அப்புறம் லீமா ரோஸோட பையன் புதிய கட்சி ஆரம்பித்திருக்கிறார். இந்த மாதிரி ஆளாளுக்கு ஒரு கட்சியில் இருந்தால் தான் சொத்து பாதுகாக்க முடியும். எல்லாரும் ஒரே கட்சிக்கு போயிட்டாங்கன்னா அது கஷ்டம்தான். அதனால ஜெகத் ரட்சகன் அவருடைய சன் வந்து இந்த பக்கம் சேர்ந்துருக்கிறான்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் டிஎம்கேல இருக்கக்கூடிய ஒரு சில மாவட்ட செயலாளர்கள் கூட வந்து இணைந்திருப்பதா சொல்றாங்க. எனக்கு என்னன்னா, எப்படிங்க இவ்வளோ பேர் வந்து பொத்துன்னு விழுவுறீங்க, உங்களுக்கு என்ன அப்படி நீங்க டிவிகேல அப்படி வந்து எதிர்காலம் இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னா, அப்போ காலங்காலமாக உழைத்திருக்கிற டிவிகேவை கிரவுண்ட் லெவல்ல இருந்து வளர்த்துருக்கிற மக்கள் யாரு? இவங்கெல்லாம் என்ன நினைச்சிட்டாங்க, டிவிகேல வந்து சும்மா ஒரு கூட்டம்னா போதும், யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய வருவாங்க,
சரி இந்த மாதிரி வயசான ஆளுங்களாம் போய் சேர்ந்துக்கிட்டு நம்ம வாங்கப்பா அப்படின்னா எல்லா டிவிக்கு நபர்களும் ஓடி வருவாங்க, நம்மளுக்கு கை தட்டுவாங்க, விசில் அடிப்பாங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க இவங்கெல்லாம். ஒரே ஒரு நபர் முதல்வர் விஜய் அவர்களை தவிர இவங்களுக்கெல்லாம் யாருக்கும் எந்த ஒரு இதுவுமே தெரியல. பட்டு டிஎம்கே ஏடிஎம்கே ஒன்றுமே இல்லாமல் பண்ணிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அன்னைக்கே இது கூட்டணியாச்சோ ஏதோ ஒன்று சம்திங் ஆதரவு கொடுத்துருந்தாருன்னா இந்த பிரச்சனையே இல்லை. அன்னைக்கு அவர் ஆதரவு கொடுக்காம வெளியே வந்து நீங்களும் டிஎம்கேவும் இணைந்து சதித்திட்டம் தீட்டினது தான் இன்னைக்கு அவருக்கு எகெயின்ஸ்டாக மாறிடுச்சு, ஃபுல்லாக எகெயின்ஸ்டாக மாறிடுச்சு. இன்னைக்கு திரும்பி பார்த்தா ஏடிஎம்கேவில் யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. பட் இவங்க எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் எத்தனை நாள் இவங்க விசுவாசமாக இருப்பாங்கன்னு தெரியல டிவிகேவில். இதனால டிவிகேவில் இருக்கக்கூடிய காலமாக உழைத்திருக்கிற மக்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஜர்க்காயிடுச்சு, கொஞ்சம் பயமாயிடுச்சு. போதாத குறைக்கு காங்கிரஸ் வேற அப்பப்போ அவங்க எங்களுக்கு கவர்மெண்ட் வழக்கறிஞர் பதவி வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு அவங்க எத்தனை வாங்கி வச்சிருக்காங்கன்னு தெரியல. அது ஆர்டிஐ ஆக்டில் கேட்டால் தான் தெரியும். இப்போ ரீசெண்டாக அரசு வழக்கறிஞர்கள்லாம் நியமித்தாங்கல்ல, அதில் நிஜமாவே எத்தனை காங்கிரஸ்காரங்க போட்டாங்கன்னு தெரியல. அவங்க சைடு கேப்பில் எவ்வளோ அடிக்க முடியுமோ அடிக்கிறாங்க. நேற்று சொன்னால் அதே போல் தான் இன்றைக்கி சொல்கிறேன். எத்தனை மேயர் பதவி கேட்டு வாங்க போகிறாங்களோ தெரியல. அதுதான் இனி நடக்க போதும். இவங்க எல்லாம் ஒன்று மறந்துட்டாங்க. அவங்களுக்காகவே பிரத்யோகமாக ஒரு வீடியோ பதிவு ஒன்று அட்டாச் பண்ணுற பாருங்க. எங்களை தவிர்த்து விட்டு நீங்கள் அரசியல் செய்ய முடியாது என்ற நிலைமையை ஏற்படுத்துவோம். காரணம், நாங்கள் மக்களின் உண்மையான பிரதிநிதியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். அதனால் எங்களை தவிர்த்து விட்டு இந்த அரசியல் நிகழாது. இன்னும் எம்என்எம் இருக்கா அப்படின்னு கேட்கறவங்களுக்கு சொல்ற பதில், இனி எதிர்காலத்தில் மக்கள் நீதி மையத்தை தவிர்த்து ஒருத்தரை அரசியல் பண்ண முடியாது. அங்கே போய் சேர்ந்தாங்கன்னா அருமையான எதிர்காலம் இருக்குது. அதை விட்டுட்டு இங்கே ஓடி வந்திருக்கிறாங்களே அப்படின்றது தான் ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. இந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் நேற்று லஞ்ச ஒழிப்புத்துறை செய்த சோதனையில் ஒரு 58 லட்சம் பக்கம் கிடைச்சிருக்கு. அதில் ஒரு லிஸ்ட்டே போட்டிருக்கு பாருங்கள். தூத்துக்குடி மாநகராட்சியிலிருந்து ஒவ்வொரு இடத்துலையும் எவ்வளோ கிடைச்சிருக்கு, தகுந்த விளக்கங்கள் வேணும், இதெல்லாம் லஞ்ச பணம் தான்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் டிவிகேவுக்கு ரெஸ்ட் விட்டுருக்காங்க போல் சன் டிவி. இப்போ மதிமுக பிரமுகரை பிடிச்சிக்கிட்டாங்க. மதிமுக பகுதி செயலாளர் அவர் மகன் உட்பட 3 பேர் கஞ்சா வழக்கில் கைது. பாலியல் வன்கொடுமை ஒன்று ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே கஞ்சா போதையில் 60 வயது மூதாட்டியை பாலியல் வன்கொடுமை. என்னடா இப்படி காஞ்சி போயிருக்கிறீங்களே, கஞ்சாவை எப்படி ஒழிக்கிறதுன்னு தெரியாமல் தடுமாற்ற வேரூன்றி போச்சு. பாட்டிங்க கூட வீட்டில் தனியாக தூங்க முடியல. ஒரு 60 வயசு பாட்டி 80 வயசு பாட்டிங்களை கூட தூங்க முடியாமல் இப்படி சுற்றிட்டு இருக்கானுங்களே. இவனுங்கெல்லாம் என்ன பண்ணி எப்படி தமிழகத்தை வந்து ஒரு நல்ல நிலைமை கொண்டு வரதோ தெரியல. இதை நினைச்சாதான் ரொம்ப கவலையாக இருக்குது. இன்றைக்கி அதிகாலையில் கூட கோவையில் போதைப்பொருள் நடமாட்டம் தடுப்பதற்கான பெரிய ஒரு டீமே பயங்கரமாக வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. காவல்துறை வந்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு இருந்தாங்க. திரிணாமுல் காங்கிரஸ் கிட்டத்தட்ட மம்தா பானர்ஜியோடைய இறுதி நாட்கள் எண்ணப்பட்டு விட்டது. ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டாக தூக்கிட்டாங்க. கட்சி ஆஃபீஸை தூக்கிட்டாங்க, சின்னத்தை தூக்கிட்டாங்க. இவர் கூட இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களாக போயிட்டே இருக்கிறாங்க. மாநில தலைவரான சந்திரா பட்டாச்சார்யா அவர்களும் கட்சியிலிருந்து விலகுவதாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இது எல்லாமே திரிணாமுல் காங்கிரஸ் இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி பேசுனதெல்லாம் ரிவைண்ட் பண்ணி பார்த்தாங்கன்னா தெரியும், பெரிய அளவுக்கு இருந்தது. டிஎம்கேவும் திரிணாமுல் காங்கிரஸும் அந்த அளவுக்கு வச்சு செஞ்சாங்க. டெல்லிக்கும் எங்களுக்கும் தான் போட்டி, டெல்லியா நானான்ற மாதிரிலாம் பேசினாங்க. கடைசியில் 2 கட்சியுமே வந்து இன்னைக்கு ரொம்ப பரிதாபகரத்தில் இருக்கிறது என்பதும் ஒரு கூடுதல் தகவல். ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிற வீக்குமான அரசியல் உண்மைகள். நன்றி, வணக்கம்.